நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கந்துவட்டி கொடுமை மற்றும் தனியார் மைக்ரோ நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக விசைத்தறி கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் கந்துவட்டி கொடுமை மற்றும் மைக்ரோ பைனான்ஸ்களில் வாங்கிய பணத்தின் நெருக்கடி காரணமாக தற்போது விசைத்தறி கூலி தொழிலாளி ஒருவர் வீட்டில் தூக்கிட்டு தற்போது தற்கொலை செய்து கொண்டார். மேலும் குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விசைத்தறி தொழிலாளியான நாகராஜ். இவருக்கு ஒரு மனைவி மற்றும் 6 வயது மற்றும் 3 வயதில் 2 குழந்தைகள் உள்ளனர். தொடர்ந்து இவர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருதி குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற தனியார் கந்துவட்டிக்காரர்கள் மற்றும் தனியார் நிதி நிறுவனமான மைக்ரோ பைனான்ஸ்களில் சுமார் 1,50,000 ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கந்துவட்டிக்காரர்கள் அவர்கள் கொடுத்த பணத்தை தவிர மேலும் வட்டிகளை அதிகமாக கேட்டு தொந்தரவு செய்ததாகவும், அதே சமயத்தில் மைக்ரோ பைனான்ஸினுடைய ஊழியர்கள் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக மிரட்டல்கள் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை வழக்கம் போல் அவரது வீட்டினுடைய அறையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் பிரேதத்தை கைப்பற்றிய குமாரபாளையம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தன்னுடைய கணவருடைய இறப்பிற்கு கந்துவட்டிக்காரர்கள் மற்றும் மைக்ரோ பைனான்ஸினுடைய ஊழியர்கள் தான் காரணம் என இறந்த நாகராஜனுடைய அவரது மனைவி தற்போது குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் என்பது அளித்துள்ளார். தொடர்ந்து பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளில் தொடர்ந்து கந்துவட்டி மற்றும் மைக்ரோ பைனான்ஸின் காரணமாக தொடர் உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.